வணக்கம் மக்களே. மூத்த குடிமக்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது மக்களே. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் தகவல் அப்படின்ற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க மக்களே, வீடியோவிற்குள் சென்று விடலாம். மூத்த குடிமக்களுக்கு குட் நியூஸ் மக்களே. வைப்பு தொகைக்கான வட்டி விகிதம் அதிகரிப்பு முழு விவரம் உங்களுக்காக. ஆர்பிஎல் வங்கி அதனுடைய நிலையான வைப்பு தொகை FD வட்டி விகிதங்களை ரூபாய் 2 கோடிக்கும் குறைவான தொகை வைத்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு உயர்த்தியுள்ளது மக்களே. இது மே 1 முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு திருத்தப்பட்ட விதிகள் மூத்த குடிமக்கள் உட்பட பல முதலீட்டாளர்களுக்கு பயனளிக்கும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. ஆர்பிஎல் வங்கி 18 முதல் 24 மாதங்களில் முதிர்ச்சியடையும் நிலையான வைப்புகளுக்கு அதிகபட்சமாக 8% வட்டி விகிதத்தை வழங்குகிறது மக்களே. மூத்த குடிமக்களுக்கு கூடுதலாக 0.50% பெறுகிறார்கள். இதன் மூலமாக மொத்தம் அவர்களுக்கு 8.50% விகிதம் கிடைக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மூத்த குடிமக்கள் 80 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு கூடுதலாக 0.75% பெறுகிறார்கள் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலமாக அதிக பலன்களை அவர்கள் பெறுகிறார்கள். இதன் மூலமாக அவர்களின் விகிதம் 8.75% உள்ளது என்றும் சொல்லியிருக்கிறாங்க மக்களே. இது குறித்து ஆர்பிஎல் வங்கியின் இணையதளத்தில் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி உங்களுடைய நிலையான வைப்பு தொகை முழுமையாகவோ அல்லது பாதியாகவோ முன்கூட்டியே திரும்ப பெற்றால் நீங்கள் முதலில் செய்யப்பட்ட டெபாசிட் அக்கவுண்ட் திறக்கும் பொழுது எவ்வளவு காலம் வைத்திருந்தீர்கள் என்பதை பொறுத்து வங்கி உங்களுக்கு வட்டியை கணக்கிடும் மக்களே. இருப்பினும் இந்த விகிதத்திற்கு 1% அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க. மூத்த குடிமக்கள் மற்றும் 80 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு மூத்த குடிமக்களுக்கும் முன்கூட்டியே திரும்ப பெறுவதற்கு அபராதம் எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு சலுகையும் சொல்லியிருக்கிறாங்க மக்களே. எது என்னவோ மூத்த குடிமக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதான அறிவிப்பு ஆர்பிஎல் பேங்க் தெரிவிச்சிருக்கிறாங்க மக்களே. நன்றி.